தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் நீண்ட நாள் ஜபத்தை கேட்டு உனக்கு துரிதமான நற்பதிலை தந்து உன்னை நிச்சயமாக மகிழ பண்ணுவேன். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஜபங்களுக்கு இன்னும் பதிலே கிடைக்காமல் தேவன் என்னை மறந்து கைவிட்டு விட்டாரோ என்று மனமுடைந்து நீங்கள் கண்ணீரோடு காத்திருக்கிறீர்களா? இன்று கர்த்தர் உங்களை பார்த்து, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று அன்று தானியேல் தீர்க்கருக்கு சொன்னது போல இன்று உங்களுக்கும் சொல்லுகிறார். எசேக்கியா ராஜா தன் முழு இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஜபித்த உடனே தேவன் அவனுடைய ஜபத்தை உடனடியாக கேட்டு அற்புதமாக பதிலளித்ததை வாசிக்கிறோமே. அதுபோல நீங்களும் உங்கள் பாவங்களை விட்டுவிட்டு முழு மனதோடு தேவனை தேடி அவர் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் வைத்து முழு இருதயத்தை ஊற்றி அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அப்போது நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் போதே பரலோகத்தில் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு நீங்கள் மனமுடைந்து காத்திருக்கும் நீண்ட நாள் ஜபங்களுக்கும் கர்த்தர் தாமே நிச்சயம் துரிதமான நற்பதலை தந்து மகிழச் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்பவரே, இன்று என் நீண்ட நாள் ஜபத்தை கேட்டு எனக்கு துரிதமான நற்பதிலை தந்து என்னை மகிழ பண்ணும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.